ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 30 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டு 6 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்தை தகுந்தாப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. 4 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இதை ரஃப்பாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் தக்காளி வேணும்னாலும் கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது தனியாக இருக்கட்டும். வாங்க இப்போ சாப்பாடை தாளிச்சிடலாம். 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், வேக வச்ச ரைஸு. நீங்கள் சுடு சோத்துலேயே செஞ்சுக்கலாம், இல்லை பழைய சோறு ஆறின சோறு இருந்தால் கூட அதுலேயும் செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டை விட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பூண்டை வதக்கிக்குங்க. பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை அது கூட சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவும் சாதமும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஆறின சாப்பாட்டில் கூட செஞ்சுக்கலாம், இல்லை சூடாக வடித்து கூட அப்போதைக்கு உடனே கூட செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா சூடேறினப்புறம் சாதம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.